ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீரியல்லையே இந்த மாதிரி ராதிகா கர்ப்பமாக இருக்க விஷயம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால ஒரு பக்கம் கிச்சனில் வச்சு லேடிஸ் எல்லாருமே பாக்கிய கிட்ட ஆறுதலாக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹாலில் வச்சு கோபி கிட்ட அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே இந்த விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இன்னொரு பக்கமா எழில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே கோபத்தோட கோபி கிட்ட வந்து, இதுக்கப்புறமா இந்த ஆள் இங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால தயவு செஞ்சு இவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட கோபி கிட்ட பேசாம தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ இதை கேட்டுட்டு, நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு, அதனால இந்த வீட்டை விட்டு என்னால வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு செம்ம திமிரோட எழில் கிட்ட சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு கிச்சன்ல அந்த பாக்கியாவோ ரொம்ப வெக்கமா வெளியே வந்து, நான் சொன்ன அப்பனா இந்த வீட்டை விட்டு போவீங்கல்ல, இந்த வீடு என்னோடது, நீங்க மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாங்க. ஆனா கோபியோ அப்போ கூட அதே திமிரோட பாக்கிய கிட்ட ரொம்பவே கோவமா பேச வர, அப்போ இதை பார்த்துட்டு இந்த செலியனும் பாக்கியக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோபி எதிர்த்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எழிலும் செலியன் பக்கத்திலேயே நின்னுட்டு அம்மாக்கு என்னோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்டிடியூட் வச்சே சொல்லிட்டு இருக்கா. அப்ப இதை பார்த்துட்டு எப்பவும் போலயே ரொம்பவே தலக்கணத்துல இருக்க கோபியோ இது எதையுமே தாங்க முடியாம ரொம்பவே கோவமா, நான் எதுக்காக நீ சொல்லி இந்த வீட்டை விட்டு போகணும், சொல்றதா இருந்தா எங்க அம்மா சொல்வாங்க, எங்க அம்மா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லட்டும், நான் இப்பவே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவை பார்க்க. ஆனா ஈஸ்வரியோ கோபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, நீயா இப்ப வெளியே போகலன்னா உன் பசங்க உன்னை அடிச்சு வெளியே துரத்தினாலும் துரத்திடுவாங்க, அதனால தயவு செஞ்சு வெளியே கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ தன்னோட அம்மாவே தன்னை வீட்டு விட்டு வெளியே போக சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்ல அவங்கள பார்த்துட்டு இருக்க கோபியோ அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்க. ஆனா மொத்த குடும்பமுமே கோபிக்கு ஆப்போசிட்டா இருக்க மாதிரி அவங்களுக்கு எதிரில் நின்று அவங்கள செம்மையா முறைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க கோபியோ இன்னுமே ஷாக் ஆகி போய் நிக்க. ஆனா ராதிகாவோ நடக்காது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கோல வெறியில நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் என்னடனா ராதிகாவோட கர்ப்ப விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுல குடும்பத்துல கோபிக்கு இருக்கிற ஏற்கனவே இருந்த கொஞ்சம் உரிமையும் மரியாதையும் கூட இப்போ அவங்க விட்டு போனது மட்டும் இல்லாம மொத்த குடும்பமும் அவங்களுக்கு எதிரிங்க மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா நடக்கிற இந்த விஷயத்த பாக்குற கோபி என்னமோ ஷாக்கா இருந்தாலும், ஆனா ராதிகாவோ அவங்க மேல இன்னுமே கோவப்படுறது மட்டும் இல்லாம அடுத்து செம்ம கொலவெறியிலே இருக்காங்க. அதனால அடுத்து ராதிகா என்னதான் பண்ண போறாங்க, அவங்களோட முடிவுதான் என்ன, அவங்க கோபத்துல கோபியோடு சேர்ந்து அந்த வீட்டை விட்டு வெளியேற போறாங்களா, அப்படி இல்லைன்னா கோபி எப்படி அவமானப்படுத்துறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம தாங்க இந்த வீட்டுல தான் இருப்போம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அந்த வீட்டுல இருக்க போறாங்களா, அடுத்து ராதிகா என்னதான் பண்ண போறாங்க, என்னதான் முடிவெடுக்க போறாங்க, அடுத்து கோபியோட நிலைமை தான் என்ன, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.